பார்க்க திசை எல்லாருமே காளைகளும் காளை உரிமையாளர்களும் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான மருத்துவ தகுதி சான்றிதழ் வழங்கக்கூடிய பகுதியில தான் பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கிறதெல்லாம் காளையா இல்ல ஜல்லிக்கட்டு காளையோட உரிமையாளர்களா என்று இருக்கக்கூடிய வகையில அவ்வளவு பேர் குமிஞ்சிருக்காங்க. இங்க நண்பர் ஒருத்தர் இருக்காரு. எத்தனை காளைகளோட வந்திருக்கீங்க? எப்படி இந்த தருணம் இருக்கும் உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம மாடு ஸ்பெஷல் மாடு ஒரு மாடு கொண்டாந்துருக்கேன். இன்னைக்கு நம்ம மதுரை அண்ணா பிரேம் பேசுறேன். நான் நம்மளோட ஒரு 8 மாடு இருக்கு. இன்னைக்கு பாலமேடு ஜல்லிக்கட்டுனால இன்னைக்கு ஒரு மாடு மட்டும் கொண்டாந்துருக்கேன். நம்ம இன்னைக்கு சிறப்பாக நீங்கள் பாலமேடு ஜல்லிக்கட்டு நடக்கிறனால ஒரு சிறந்த விளையாட்டு மாடு கொண்டாந்துருக்கேன். புது மாடு வாங்கியிருக்கேன். இன்னைக்கு இதோட விளையாட்டு எனக்கு தெரியும். இன்னைக்கு இந்த மாடோட விளையாட்டு பொதுவாக மதுரைக்காரங்கனாலே பாசக்காரங்க. அதுல எது ஒவ்வொன்றுலையுமே நம்மளுடைய வீரம் பண்பாடு பாசம் எல்லாமே கலந்துருக்கும். நம்முடைய காலை எப்படி இதுக்கு முன்னாடிலாம் இறங்கியிருக்கு? நம்ம எல்லா ஜல்லிக்கட்டுலையும் இது வரைக்கும் சிறந்த காலையத்தான் நம்ம அவுத்துருக்கோம். இது வரைக்கும் 8 மாடு வச்சிருக்கோம். 8 மாடுமே சிறந்த மாடு தான். நம்ம நாளைக்கு அலங்காநல்லூர்ல 2 மாடு அவுக்க போறோம். நம்ம சிறந்த மாடு அவுக்க போறோம். எல்லா வெடிக்கலையும் சிறந்த மாடு தான் அவுக்கிறது. அடுத்து தொடர்ந்து வெடிக்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருச்சி மாவட்டம் எல்லா மாட்டும் அவுக்கிறதுனால அடுத்தடுத்த வெடிக்கிற மாடு அவுத்துக்கிட்டே இருக்கேன். எத்தனை ஊருக்கு போய் அவுத்தாலும் நம்ம ஊர்ல நம்ம காலை அந்த வாடிவாசலை விட்டு வர்றதும் அந்த பசங்க விசில் அடிச்சு அதை பரவுறதும் எப்படி இருக்கு? நம்ம பசங்க எல்லாம் அதை எப்படி எதிர்பார்த்து காத்திருக்காங்க? நம்ம பசங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. புது மாடு வாங்கியிருக்கனால ரொம்ப ஆர்வத்தோட எல்லாரும் விளையும் சொல்லியும் வந்திருக்கு. நம்ம இந்த வட்டம் களத்தில் என்ன பண்றோம்னு வேடிக்கை பார்க்கறதுக்காண்டி ரொம்ப ஆர்வமா வந்திருக்கேன். நானும் சென்னையிலேருந்து ஓடி வந்திருக்கேன். இன்னைக்கு ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டம் நல்லா பாலமேடு அலங்காநல்லூர் அவுக்கிறதுக்காண்டி இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்திருக்கேன் மதுரைக்கு. நான் இந்த வட்டம் பாலமேட்டில் நல்லா விளையாட்டு எதிர்பார்த்து உட்காந்துருக்கேன். பொதுவாக எத்தனை ஊருக்கு நம்ம எந்த ஊர்ல போய் வேலை பார்த்தாலும் நம்ம ஊர் திருவிழான்னும் போது நம்ம உற்றார் உறவினர் சொந்த பந்தங்களோட வந்து அப்படி நின்று வேலை பார்க்கும் போது ஒரு தருணம் இருக்கும். இப்ப இங்க இவ்வளவு சூழல்லையா நம்ம ஜல்லிக்கட்டு காலை அப்படியே வாடிவாசலை நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவுக்க போறாங்க. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியான தருணமா இருக்கு. அதுவும் சொந்த ஊர்ல சொந்த மண்ணில் மதுரை மண்ணில் பாலமேடு ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வந்து கலந்துக்கிறது அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. கோடி ரூபாய் கொடுத்தாலும் சந்தோஷம் கிடைக்காது. வெளிநாடுகள் போனாலும் சந்தோஷங்கள் கிடையாது. இன்னைக்கு மதுரையில் இன்னைக்கு பாலமேடு ஜல்லிக்கட்டு ரொம்ப சந்தோஷமா பசங்க தம்பி எல்லாருமே ஆர்வமா இங்க மாட வைக்கிறதுக்கு வந்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த தருணம். பாலமேடுனா பால்கோவா மட்டும் இல்லங்க, வீரத்துக்கு பேர் போன ஜல்லிக்கட்டு இருந்தாங்க. அந்த மகாலிங்க சுவாமி பொதுமடத்து கமிட்டி சார்பா ஒவ்வொரு வருஷம் நடக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டுல இன்னும் கொஞ்ச நேரத்துல காளையர்களுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய வகையில இவ்வளவு நாள சீரிப்பாய காத்திருந்த அந்த ஜல்லிக்கட்டு பாத்தீங்க அப்படின்னா என் கூட இருக்க ஐயா பெரியவர் பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க வளர்க்கக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு காலை ஒவ்வொரு வருஷமும் அந்த வாடிவாசலை விட்டு வரும்போது அந்த முறுக்கு மீசையை பார்க்கும்போதே தெரியுது, ஐயா எப்பா நம்ம ஊர்ல என் காலை அவுக்காம வேற எந்த ஊர்லப்பா அவுப்பேன் அப்படின்ற வகையில காளைக்காக தேவைப்படும் எல்லாத்தையுமே தயார் செஞ்சு வச்சிருக்காப்ல. அண்ணே வணக்கம். நம்ம ஊர்ல காலை அவுக்குறதுல நம்மளுக்கு எப்படி பெருமை இருக்குண்ணே? பாரம்பரியமா மாடு வச்சிருக்கேன், எப்பயும் அவுப்போம். இது எங்களுக்கு தான் பெருமை. ஆமா, அதாவது எத்தனை ஊர் வாடிவாசல்ல போய் நம்ம அவுத்தாலும் நம்ம ஊர்ல நம்ம பசங்க அந்த விசில் சத்தம் நம்ம தெருவில் நம்ம காலை போறப்ப அதுல கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் சுகமே தனி. இது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கும். நாங்கள் வருஷம் முழு மாடை வச்சிருப்போம். அது பூராமே சொந்தக்கார பையங்க தான். எல்லாமே பேர் மாடை பிடிச்சிருப்போம். எல்லா பேரும் மாடோட பாசமா இருப்போம். இந்த மணியெல்லாம் எப்பயும் கட்டிட்டு தான் வருவோம். மணி சவுண்ட் எப்படி இருக்கும்? இந்த பார்த்துங்க, கால் சலங்கெல்லாம் இருக்கு. அது கட்டாம இருக்கு, அவுத்து வச்சிருக்கோம். அது உள்ள அலோடு இல்லனாலும் நாங்கள் அவுத்து வச்சிருக்கோம். இப்ப நம்ம காலை எத்தனை வருஷமா வளர்க்குறீங்க? ஒவ்வொரு வாடிவாசலுக்கு போகும்போது நம்ம பரிசு எல்லாம் வாங்கிட்டு வருது, அதெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது ரொம்ப சிறப்பா இருக்கும். மாடு நல்லாவும் வரும். நம்ம வருஷம் எப்பயும் இப்போ வாடிவாசலுக்கு கட்டின நாள்ல இருந்து நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே வச்சிருக்கோம் மாடு. வருஷம் எப்படினாலும் நம்ம ஊரில் இந்த ஆன்லைனில் வந்தனால கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா வெள்ளனாவே அவுத்துருவோம். நம்ம மாடு ஒவ்வொரு வாடிவாசலும் போகும்போது எப்படி நின்று விளையாடுமா, சுத்து போடுமா, இல்ல முட்டி தூக்கி எறியுமா? நல்லாவே பாயும். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணும். ஆள் கட்டுனா நல்லா எடுக்கும். பின்னாடி கால் எடுத்து நல்லா உதஞ்சி எடுத்துரும். மாடு வெற்றி பெறும். மொத்தத்தில் இந்த ஊர்ல நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுல நம்ம லோக்கல்ல நடக்கிற ஜல்லிக்கட்டுல நம்ம காலை பரிசு வாங்கணும் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா வாங்க. எல்லாருமே அங்கங்க நின்றுகிட்டு இருக்கும்போது உட்காந்துக்கிட்டு அப்படி ஒரு ரிலாக்ஸா நம்ம ஊர் மண்ணில் உட்காந்து அந்த காலை பாய போற அந்த தருணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உடம்பு மனசு எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு இவர் நம்பிக்கை நாயகன். இவரை பத்தி நான் கவலை பண்ண தேவையே இல்லை. ஏன்னா என்கிட்ட 8 வருஷமா இவர் இருக்காரு. எனக்கு வயசு இப்ப 27 வயசு ஆகுது. நான் எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து மஞ்சட்டு மாடு எங்க சித்தப்பா இவங்க போய் மாடை ஊத்துக்கிருந்தாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்குமே இவங்கள பார்த்துதான் நான் மாடு கண்டு வாங்கி நான் வளர்த்து இப்ப என் மாட்டை 8 வருஷமா இதோட நான் 5வது வாடி கொண்டு வந்திருக்கேன் பாலமேட்டில். நான் சின்ன வயசுல இருக்கும்போது இவங்க பாலமேட்டுக்கு அப்ப டோக்கன் இல்லாத முறையில போகும்போது தள்ளுவாடி இந்த மாதிரி இருக்கும். அப்ப வேடிக்கை பார்க்க முடியாது நம்மளால. சின்ன பையங்களா இருப்போம், மாட்டு வண்டியில் ஏறி உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். அப்ப இருந்து இப்ப அதுல இருந்து இம்ப்ரெஷன் ஆகிதான் இப்ப நான் மாடு வாங்கி எந்த ஒரு விமர்சையுமே இல்லாம டோக்கன் மில்ல சூப்பரா நடந்துருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.